அனைவருக்கும் வணக்கம். மோட்சத்துக்கு தூண்டுகோலாக இருப்பவர் கேது பகவான். கெடுப்பதிலேயே ஒரு மன்னவன் என்ற கெட்ட பெயரும் இவருக்கு உண்டு. மாதுர் வழி பாட்டன் வம்சம் எப்படிப்பட்டது? பிற்காலம் கூட எந்த முறையில் தாயார் பற்றிய பரம்பரை செல்வம் என்பதை கேது பகவான் மூலமாக நாம் உணர முடியும். இதை தவிர பாவத் தொழில்களை பாவம் என்று தெரிந்திருந்தும் செய்வோர் பற்றியும், குஷ்டம் போன்ற நோய்கள் எப்படி வருகின்றன, அதை தடுக்க என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் கேதுவே நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார். மன வலிமை குன்றி போவதற்கு காரணம் கேதுதான். அதனால்தான் தற்கொலை நாட்டில் நிறைய நடக்கின்றன என்ற உண்மையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொழிலின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தி வைப்பவரும் கேது பகவான் தான். அப்படிப்பட்ட கேதுவை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வாங்க. நமது ஜனனகால ஜாதகத்தில் 12வது பாவத்தை கொண்டு தன விரயம், மோட்சம், சயன சுகம், கப்பல் வியாபாரம், வெளிநாடு செல்லுதல் போன்றவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 12ஆம் பாவத்தில் கேது பகவான் இருந்தால் இது போன்ற ஜாதகர்களுக்கு இடக்கண்ணில் பூ விழுதல், துஷ்டர்களால் தொல்லை ஏற்படுதல், நீச்சர்களால் பண விரயம், மனைவிக்கு பீடை போன்ற அசுப பலன்கள் ஏற்படுத்தும். மேலும் இது போன்ற ஜாதகர்களுக்கு இளமை காலம் முதலே வேதாந்தத்தில் நாட்டமும் இருக்கும். இல்லற வாழ்க்கையில் இவர்களுக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் உண்டாகி கொண்டே இருக்கும். கடவுளை பற்றியும் தெய்வீக மனம் பரப்பும் பேச்சாளர்களின் பின்னே செல்வதும் ஒரு பழக்கமாக கொண்டிருப்பார்கள். வேலையில் நிம்மதியை எதிர்பார்ப்பது மிகவும் கடினம். சுற்றத்தார் இருந்தும் அதில் சுகம் கிடைக்காது இவர்களுக்கு. குழந்தையொரு பிரச்சனையாக தோன்றும். பூர்வீகமான எண்ணங்களில் நாளும் சஞ்சரிப்பார்கள். தெய்வம் சம்பந்தமான காரியங்களில் முன் நிற்பவர்களும் இவர்கள்தான். அதே சமயம் தெய்வத்தை பழிப்பவர்களும் இவர்கள்தான். குடும்பத்தில் பெண்களால் இவர்களுக்கு தொல்லை உண்டு. இன்னும் சிலர் கபடத் தொழில் செய்யவும் தள்ளப்படுவார்கள். விதவைகள் மனம் புரியவும், ஜாதி விட்டு ஜாதி மாறி திருமண வாழ்க்கை நடத்தவும் சிலருக்கு வாய்ப்பு உண்டு. எதிர்காலத்தை பற்றி மற்றவர்களுக்கு கூறுகின்ற வல்லமையும் இவர்களுக்கு அரிதாக கிடைக்க பெறுவார்கள். பொருளாதார விஷயத்தில் திருப்திகரமாக சொல்வதற்கு ஏதும் இல்லை. மேலும் கண் பார்வையில் கோளாறுகள், ஈனச் செயல்களில் மன விருப்பம், அன்பிலா பாச உணர்வுகள் ஆட்கொள்ளும் என்பது சாஸ்திர விதி. காலம் தரும் செய்திகளை பார்ப்போம். இவர்களுடைய கண்கள் மிகவும் பெரிதாகவும் அழகாகவும் காணப்படும். நல்ல கல்வித்திறன் இருக்கும். எவரையும் எதிர்த்து போராடி ஜெயம் கொள்ளலாம். சிலருக்கு ஆன்மீக நாட்டம் மிகையாகி வருமானம் புண்ணியத்தை நாடி செல்லும் கேது லக்கணம் பகையிடமானால் காலிலும் கண்ணிலும் ஆரோக்கிய குறைகள் தோன்றும். மேலும் இதற்கு பரிகாரமாக வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து கேது அஷ்டோத்திரத்தையும் தினமும் சொல்வது மிகவும் நல்லது. துர்கா சப்தசதி பாராயணத்தையும் மாதத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை செய்யலாம். ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேக படலத்தையும் படித்து தோஷ பரிகாரம் செய்து கொள்ளலாம். யானைக்கு கரும்பு வாங்கி கொடுத்து தும்பிக்கை மூலமும் நீர் தன்னை முகத்தில் தெளிக்கவும் செய்யலாம். முடிந்தவர்கள் 12 சுமங்கலிகளுக்கு எண்ணெய் ஸ்நானம் செய்ய சொல்லி சுமங்கலி பூசை செய்து அவரவர் சக்திக்கேற்றபடி ரவிக்கையோ புடவையோ தானம் செய்யலாம். விநாயகருக்கு சனிதோறும் எண்ணெய் அபிஷேகம் செய்வதும் சரியான பரிகாரம் ஆகும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. நண்பர்களே, இதுவரை நாம் 12 பாவங்களில் 9 கிரகம் எந்த நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி பார்த்தோம். நாம் அடுத்து வரும் பதிவில் பதிவிடுவது திருமண பொருத்தம், திருமண வாழ்க்கை என்ன மாதிரி அமைத்து கொள்வது, எந்த திசையிலிருந்து வரன்கள் வரும், குழந்தை பாக்கியம், அதேபோல் 12 லக்கணங்களுக்கும்
லக்கண புள்ளி எவ்வாறு செயல்படும், இந்த லக்கண புள்ளி ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரியான எதிர்காலத்தை ஏற்படுத்தும், அதேபோல் ஒவ்வொருவரின் உபாசனை தெய்வம் என்ன, அது எந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் எத்தனை மணிக்கு வழிபட வேண்டும், அதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சிறப்புகள் என்ன என்பது பற்றி அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் நான் பதிவிடுகிறேன். அதனால் எனக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வணக்கம்.